ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2. ஓப்பனிங்லேயே வியூவர்ஸ்க்கு ஷாக் தர மாதிரி அங்கே இருக்கிற ஐஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சஞ்சின் வு அவனோட ஷேடோ ஆர்மி வச்சு டிஃபீட் பண்ணியிருப்பான். அந்த ஷேடோ ஆர்மியில் டிஃபீட் ஆன அந்த எல்லா ஐஸ்பேரையுமே பார்த்தீங்கன்னா அரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா கரடிகளுமே இவனோட ஷேடோ ஆர்மியில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சினோட ஆட்டமே ஆரம்பிக்குது. அப்படியே இங்கே ரியல் வேர்ல்டை காட்டினா ரெட் கேட் இன்னும் ஓப்பன்லேயே இருக்குது. அதாவது கடந்த 3 நாளாக இந்த கேட் இன்னும் ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ அப்படின்னா அங்கே 3 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சஞ்சினுவும் நம்ம போயிருக்கிறான், அவன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு இங்கே வேலை கிடையாதாட்டு இருக்குது. சே, இதுக்காகவே நான் அமெரிக்காவிலேருந்து இவ்வளவு தூரம் வந்தேன், எனக்கே கடுப்பாக இருக்குதுப்பா. சரி ஹியூன், நீ எதுக்காக சஞ்சினுவை உள்ளே அனுப்பி வச்ச? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னோட ஒயிட் ஹேருக்கு கில்லில் கூட கிடையாது, நீ எதுக்கு அவனை அனுப்பி வச்ச அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப நாளாக சஞ்சினுவை என்கிட்ட லெவல் சி கொஸ்ட் இருக்கிற ஏதாவது ஒரு கேட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னான், அதனால தான் நான் இந்த கேட்டை காட்டினேன் அப்படின்னு ஹுவாங் சொல்கிறேன் பாருங்க. ஓ அப்படியே விஷயம், இதெல்லாம் நான் நம்பவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹுவானோட கழுத்தையை பற்றி தூக்கிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, மரியாதையாக என் கில்டு மெம்பர் மேலே இருந்து கையிடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக்குமே பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறாப்புல. உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஒரு சின்ன நாட்டில் ஒரு சின்ன கில்டு வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தா நீ என்ன பெரியவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸோ சொல்லும்போது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு மிஸ்டர் பேக் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் பவரை வெளியே கொண்டு வராப்புல. இது பெரிய பிரச்சனையாச்சு, 2 எஸ் ஹண்டர்ஸ் 2 பேருமே சண்டை போட்டாங்கன்னா இது பெரிய பிரளயத்துக்கு கொண்டு போய் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இடம் அப்படியே வெட்டிக்குது. அப்படியே ரெட் கேட்டுக்குள்ளே காட்டினா மிஸ்டர் கிம் தான் பார்த்தீங்கன்னா குளிரில் நடங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அவர் உள்ளே போய் பார்த்தா தெரியுது ஏகப்பட்ட கரடிகள் ஐஸ்பேர்ஸ் வந்து செத்து கிடக்குது. இதனால தான் எந்த ஒரு ஐஸ்பேருமே நான் அட்டாக் பண்ண வரலையா, எனக்கு இது இப்போதெல்லாம் எப்படி செத்துதுன்னு தெரிஞ்சாகணுமே அப்படின்னா அந்த ஈராக் ஹண்டர்ஸ் எல்லாருமே தோக்கடிச்சிருப்பாங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அந்த ஒயிட் டெவில்ஸ் என்னை சுற்றி வந்த ஒயிட் டெவில்ஸை இந்த இடத்துல கண்டிப்பாக இதுங்களை எல்லாத்தையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படியே ரியல் வேர்ல்டை காட்டுனா இவங்க 2 பேருமே சண்டை போடுறதுக்கு நடுவில் தடுக்கிறதுக்கு இன்னொரு ஹண்டர் வந்து தடுக்கிறப்பல பாருங்க. ஸோ அவர் கையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டுமே கிழிஞ்சிருச்சு கையில் இருக்கிறது. நீங்கள் 2 பேருமே உங்களோட ஃபுல் சக்தி பயன்படுத்தினால தான் என் கை இன்னும் உடையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள், எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இப்போ சண்டை போட ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் கேட்கும்போது, வேறு எந்த காரணமும் இல்லை, என் தம்பி அவன் தானே கொண்டிருக்கிறான் அதுக்காக தான் அப்படின்னு இங்கே டாங்ஸர் சொல்கிறாப்புல. ஆக்சுவலி நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சஞ்சினுவோட பவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ரிசல்ட்டு அவன் ஈரன் ஹண்டராக தான் இருந்ததுன்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியுது, பட் என் தம்பியை கொண்டது மிஸ்டர் யூனு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி அப்புறம் எதுக்காக சஞ்சின் ஓவை இந்த மாதிரி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் தான், அந்த அவனை கொல்றதுக்கான எக்ஸ்கியூஸ் அப்படின்னு டாங்ஸர் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. நல்ல வேலை சஞ்சின் இங்கே வெளியே இல்லை, ஏன்னா அவள் கண்டிப்பாக அந்த ரெட் கேட்டை பாஸ் பண்ணி வெளியே வந்துடும் அப்படின்னு வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படிங்க ரெட் கேட்டுக்குள்ளே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சஞ்சின் ஊ கூட இருந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே மிஸ்டர் கிம்முக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. இவங்க எல்லாரும் எப்படி இங்கே உயிரோடு இருக்கிறாங்க, ஈரன் ஹண்டர்ஸ் இவங்க மட்டும் எப்படி உயிரோடு இருக்கலாம், நாங்கள் எல்லாருமே அங்கே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இவங்க கிட்ட ஏதோ ஒரு கேஜெட் இருந்திருக்குது. இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பீஸ்ட்டை கொண்டுட்டு அதுலேருந்து எல்லாருமே சாப்பாடு எடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இத்தனை ஒரு கேஜெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க? அசால் டீமில் இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறது அந்த சஞ்சின்வோ தான் இருக்கணும். சஞ்சின்வோ, நான் உன்னை கொல்ல போகிறேன், இல்லைனா நான் 3 எண்ணத்துக்குள்ளே வரலனா உன் டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன், 1 2 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கிறவர் பாருங்க. கண்டிப்பாக அந்த சஞ்சின்வோ பண்ணுற வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உடனே நம்ம சங் பார்த்தீங்கன்னா வேகமாக அவனோட தலையை தட்டி விட்டுட்டு, நீங்கள் எல்லோரும் எவ்வளோ நேரம் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க போகிறீங்க, மரியாதையை என் கண்ணாடி வந்து என்னை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சஞ்சின்வோ சொல்கிறான். என்னடா அடித்த கிம்மை இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு பார்த்தது தெரியுது. அவனுக்கு முன்னாடி அந்த எல்ஃப் கூட்டம் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஓ அப்படின்னா நீ தான் இவங்க எல்லாத்துக்குமே பாஸா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சின்வா அந்த எல்ஃப் கூட்டத்துக்கே ஒரு தலைவன் மாதிரி இருக்கிறான். அவனுக்கே பேசிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இல்லை, என் கூட்டத்தில் ஒருத்தன் நீ ரொம்பவே நல்லா சண்டை போடுவேன்னு சொன்னான், அதனால தான் நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல டீம் லீடர் சொல்லிட்டு இருக்கிறான். நாங்கள் பேசுகிறது ஃபஸ்ட்டு உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேட்கும்போது, ஆமல்ல மிஸ்டர் சாங், அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியுதா, எனக்கு இது சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஹீஜினுங்கிற ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படின்னா இது சிஸ்டம் பண்ணுற வேலை தான், எனக்கு இது நல்லாவே தெரியுது, இவங்க பேசுறது எல்லாமே ஒரு கேம் கேரக்டர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சஞ்சின்வோ புரிஞ்சுக்கிட்டான். என் கூட்டத்தில் ஒருத்தன் உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா, நம்ம போய் அவங்களோட சண்டை போட அப்படின்னு அந்த எல்ஃப் கேப்டன் சொல்லும்போது, அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனோட தலையை வந்து அறுத்து போட்டுட்டு, சரி வேற யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சின்வோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃப் லீடரையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். அடேங்கப்பா, நான் நினச்சத விட நீ ரொம்பவே சக்தி வந்தவன இருப்பியாட்டிருக்குது, எனக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான சண்டை போடுறதுக்கு ஆச்சரியம்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஃப் ரொம்பவே ஊக்கத்தில் இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே பாரு, உன்னோட பலம் என்னன்னு உனக்கே தெரியலையாட்டிருக்குது, நீ ஒரு மனுஷனே கிடையாது, அப்புறம் எதுக்காக நீ இந்த மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற? நாங்கள் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி மனுஷங்களை கொல்லணும்னு எங்ககிட்ட ஒரு வாய்ஸ் கேட்டு இருந்தது, ஆனால் உன்னை பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மனுஷங்களை கொல்லணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் எங்ககிட்ட கேட்கவே இல்லை. அப்படின்னா நீ இந்த இடத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். ஸோ நான் உனக்கே ஒரு ஆஃபர் தரேன், நீ பின்னாடி இருக்கிற மனுஷங்க எல்லாருமே எங்ககிட்ட கொடுத்துரு, அண்ட் அதுக்கப்புறம் நாங்களுமே ஒரு உயிரை விட்டுறோம் அப்படின்னு அந்த எல்ஃப் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக நீங்கள் மனுஷங்களை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சஞ்சின்வோ கேட்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா
ஏதோ கிளிச் ஆகுற மாரி ஆயிட்டு, மறுபடியுமே "நீ இந்த மனுஷங்கள எங்ககிட்ட திருப்பி குடுத்துட்டீன்னா, நான் உன்ன உயிரோட விட்டுர்றேன்" அப்படின்னு ஒரு ஆஃபர் தந்துகிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இவங்க எல்லாமே ஒரு கேம் கேரக்டர்ல வர கிளிச் மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. "உன்னோட ஆஃபர நான் வந்து ரிஃப்யூஸ் பண்றேன். என்னால உன் ஆஃபர எடுக்க முடியாது" அப்படின்னு சங்கின் வு சொல்றான் பாருங்க. "உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ என்னோட ஆஃபர ரிஃப்யூஸ் பண்ணுவ" அப்படின்னு அந்த எல்ஃப் கேப்டன் சொல்றான் பாருங்க. "இந்த திமிருனால தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜினும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஷேடோ ஆர்மியுமே பார்த்தீங்கன்னா அரைஸ் பண்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது எல்லாமே பிளாக் மான்ஸ்டர்ஸ், பிளாக் பியர்ஸ் இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே திடீர்னு எப்படி வந்திருக்குது? இது திடீர்னு வந்ததே கிடையாது. சங்ஜின் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே சுமன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஹீஜின் புரிஞ்சுக்கிட்டா. சரி அப்படின்னா சாகுற அளவுக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாரா இருப்பியாட்ருக்குது அப்படின்னு அந்த கேப்டன் சொல்ல, ஆமா நீ தான் இப்ப இந்த இடத்துல சாகப் போற அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய போரே நடக்குது. ஷேடோ சோல்ஜர்ஸுக்கும் எல்ஃப் சோல்ஜர்ஸுக்கும் 2 பேத்துக்குமே மொரட்டுத்தனமான போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இந்த கூட்டத்துல இருந்தா நாமளும் செத்து போயிருவா அப்படின்னு நம்ம சங்கினோட டீம்மேட்ஸ் எல்லாமே ஓடி போயிட்டு இருக்கும்போது எல்ஃப் கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பு வச்சு அட்டாக் பண்ணுது. பட் நம்ம சங்கினுமே பார்த்தீங்கன்னா அத 3யுமே அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டான். இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு மெயின் பிரச்சனைனா, அந்த எல்ஃப் கேப்டன் தான் ரொம்பவே குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நம்ம சங்கின்வு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல கொன்னுட்டுருப்பான். ஸோ அதனால இவன் தடுத்துட்டான். அதனால இவனோட உயிர் தப்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் இக்ரிஸ விட ஸ்ட்ராங்கா இருப்பான்னாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கின் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பரவால்ல நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான். பட் இருந்தாலுமே என் அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேப்டன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக கத்தி அப்படியே ஓங்கி வேகமா அட்டாக் பண்ண வரான் பாருங்க. நம்ம சங்ஜின்வோ அட்டாக் பண்றான். அவனோட கால வச்சு அந்த நைஃப அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் அந்த கத்திய மறைய வச்சு அதே கத்திய திரும்ப பின்னாடி இருந்து கொண்டு வந்து எட்டி ஒரு சொருக ட்ரை பண்றான். பட் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் கேப்டன் ஜெயிச்சிட்டான். சரி இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டானே சங்ஜின்வோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேப்டன் உத்து பார்க்கும்போதே தெரியுது. மேலேருந்து ஒரு பெரிய தீப்பந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம சங்ஜின்வூ ஷேடோ ஆர்மி விசார்ட்ஸ் இருக்காங்களா அவங்களால தான். இப்போ கரெக்டாக கிம்முமே பார்த்தீங்கன்னா கண்ண முழிக்கிறான் பாருங்க. சங்ஜின்வூ அங்கே தான் இருக்கிறியா? எனக்கு இது நல்லாவே தெரியும். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கிம் அட்டாக் பண்ண வரான். முன்னாடி இந்த எல்ஃப் கேப்டனுமே அட்டாக் பண்ண வரான். பாத்தியா உன்னோட மனுஷனுமே சரி எல்லாருமே உன்னை பிட்ரை பண்ணிட்டானுங்க. இப்போ நீ சாகத்தான் போற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க பாருங்க சங்ஜின்வூவை. அப்படியே அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் பாம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் பழைய டெக்னிக். இதை வச்சா நீ நான் அட்டாக் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கிறான். போக கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஹியூமன் சைஸில் ஒரு ஷேடோ சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எல்ஃப் கேப்டனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் இங்கிருந்துடா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உயிர் பிழைக்கணும்னா எதை என்ன வேணால் செய்யலாம். அதுக்கு தான் நான் இதை பண்ணுறேன். என்னை மன்னிச்சிரு கிம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர கிம்முமே பார்த்தீங்கன்னா இக்ரிஸை வச்சுக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல கிம்முமே பார்த்தீங்கன்னா நல்லா மொரட்டடியாக வாங்கிடுறாப்புல. ஸோ அட்டாக் பண்ண கிங்குமே பார்த்தீங்கன்னா செத்துட்டாப்புல. ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை பார்த்து சொல்கிறா பாருங்க. கிம்முமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஷேடோ சோல்ஜராக மாறிட்டான். என்னோட பேர் பருக்கடா ஹியூமன். உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உன் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கிறான். அயன் போட்ட ஒரு அட்டாக்னால தடுத்ததுனால அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி வாங்கி அந்த அதிர்வில் அப்படி பின்னாடி போய்கிட்டு இருக்கிறான். அயனோட சக்திக்கு நிகர் இந்த இடத்துல எல்ஃப் கேப்டனால தாக்கு பிடிக்க முடியல. பருக்கவுமே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இனிமே நான் உன்னை அயன் தான் கூப்பிட போறேன். ஸோ உன்னோட பேர் அயன் நீ போய் அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஜின்பு ஆட்டை கொடுக்குறான் பாருங்க அயன் கிட்ட. அப்படியே அவன் கத்துறான். அந்த கத்துறதுலேயே பார்த்தீங்கன்னா வெறி ஏறுது. ஸோ அதே சமயத்தில் எல்ஃப் கேப்டனுக்குமே பார்த்தீங்கன்னா வெறி ஏறுது. உன்னை அடிக்கிறது எனக்கு ரொம்பவே பரம சந்தோஷம்டா அப்படின்னு 2 பேருமே உயிர் போகிற நிலைமைக்கு அடிச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எல்ஃப் கேப்டனோட சக்திக்கு இவன் கொஞ்சம் கூட நிகரே கிடையாது. ஏன்னா அவன் ஸ்பீட்லேயும் செம்மையாக இருக்கிறான், எஜிலிட்டிலேயும் செம்மையாக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஹீஜின் எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டு இருக்கிறா. என்னதான் நடக்குது இங்கே? நிஜமாலுமே ஹண்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நானும் ஒரு ஹண்டர் தான். இது ஹண்டர் சண்டை போடுறத தவிர வேற ஏதோ ஒன்று அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 3 பேருமே சேர்ந்து வந்து என்ன அட்டாக் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த எல்ஃப் கேப்டன் சொல்லும்போது இக்ரிஸ், சங்ஜின்வூ, அயன் 3 பேருமே சேர்ந்து அந்த கேப்டனை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வானத்தில் பறந்து போன அந்த கேப்டன் கரெக்டாக அயனை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும்போதே அவன் ஷீல்டை வச்சு தடுத்துட்டான் பாருங்க. அட்டன் டைமில் நம்ம சங்ஜின்வூ பின்னாடி வந்து ஷோல்டரில் அடி வாங்கிட்டான். ஸோ இப்போ கரெக்டாக அவனோட வைட்டல் பாயிண்டில் அட்டாக் வாங்காமல் அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவனோட மூமெண்ட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய சேதாரம் வராத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் கேப்டன் தப்பிச்சிட்டான். பரவாயில்ல நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது. பட் இருந்தாலுமே என் அளவுக்கு சிறந்தவன் கிடையாது அப்படின்னு சங்ஜின்வூ சொல்கிற பாருங்க. அவனுக்கு இன்னும் வெறி ஏறிக்கிட்டு இருக்குது. என்ன நீ ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக அட்டாக் பண்ணும்போது அவன் வெப்பனை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டான். தூக்கி போட்ட வெப்பனை மறுபடியும் திரும்பி அவனை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணது பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் நைஃபை வச்சு தடுத்துட்டான். தடுத்த அதே செகண்டில் அயன் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அப்படியே ஒரே புடியாக பிடிச்சிட்டான். போட்டு நசுக்கிட ஆவட அப்படின்னு சஞ்சின்வூ ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விசார்ட்ஸ் எல்லாருமே ஃபயர் பவரை இந்த இடத்துல நம்ம அயன் மேலே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வெடி விபத்துலேயே பார்த்தீங்கன்னா அயன் சுக்குன்னு நொறுங்கிட்டான். அப்படியே அந்த எல்ஃப் கேப்டனுமே பார்த்தீங்கன்னா கத்துறான். இது என்ன எல்லாம் போதாதரா வந்து எங்களோட சண்டை போட அப்படின்ட்டு இருக்கும்போதே சங்ஜின்பு இன்விசிபிளாக மாறி பார்த்தீங்கன்னா அவனை போட்டு ஒரு குத்துறான் அல்லையிலேயே. ஸோ குத்துனதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா
நம்ம அயனமே திரும்ப கிரியேட் ஆகி ஒரு பெரிய சுத்தில எடுத்துட்டு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா, எவ வந்தாலுமே சரி நான் ஜெயிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சங்கின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படியே அவன் லெவலப் ஆகிட்டு இருக்கிறான். டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற அயன்? அவன எதுக்கு இந்த மாரி செத்ததுக்கு அப்புறம் செத்த பாம்பு இந்த தடவ அடிச்சுக்கிட்டு இருக்கிற? திரும்பி இங்கிருந்து வா. உன்னை வருங்காலத்துல நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அயனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் இக்ரிஸை பார்க்கும்போது இக்ரிஸுமே எதுவுமே தெரியாம போய்கிட்டு இருக்கிறான். அப்படியே அவனோட சேட சோல்ஜர்ஸுமே பார்க்குறாங்க. ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே நம்ம சங்ஜின் ஊமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கொஸ்டினுமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நம்ம திரும்பி இங்கிருந்து வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு இருக்கும்போது இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜின் சொல்கிற பாருங்க. அப்படியே அந்த கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ டஞ்சனில் இருக்கிற மெயின் பாஸை கொண்டதுக்கப்புறம் ஒரு வழியாக கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க திரும்ப வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியாகணும் அப்படின்னு பருக்காவே பார்த்துக்கிட்டு இருக்கிற பாருங்க. அப்படிங்க ரியல் வேர்ல்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கேட் ஓப்பன் ஆகி ஒரு வாரம் ஆகுது. நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடுங்க, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை என் கில்டுமேட் எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க, நான் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு மிஸ்டர் பேக் இங்கே இந்த இடத்துல பிடிவாதமாக இருக்காரு. அப்படியே இந்த ரெட் கேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கேட்டாக மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க. அங்கே பாருங்க ஏதோ ஷேடோ மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் பேக்கோட கில்ல இருந்து தான் 2 பேர் வந்திருக்காங்க. கோ அப்புறம் ஹீஜன். நீங்கள் 2 பேரும் மட்டும் வந்திருக்கிறீங்க, மீதி எல்லாருமே எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்கே மீதி 2 பேர் தான் வராங்க. அந்த 2 பேர் வந்து ஹானு அப்புறம் நம்ம சங்கின் பூ தான். என்ன இவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டு ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா மீதி இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது சார் சொல்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜன் இழுக்கிற பாருங்க. நம்ம சங்கின் பூ அவனுமே பார்த்தீங்கன்னா ஹான் கூட்டிகிட்டு சரி வா நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா மிஸ்டர், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கின் மேலே கை வைக்கிறான் பாருங்க. இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்றும் ரெக்வஸ்ட் சொல்லலை, மரியாதையாக என்கிட்ட நான் என்ன கேட்டாலுமே இப்போ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக் வந்து வலியுறுத்துறாப்ல. நான் உனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கல ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு. ஓ அப்படியே விஷயம், நான் உன் டீம்மேட்ஸை காப்பாற்றி இருக்கிறேன், கூட்டிகிட்டு போன 6 டீம்மேட்ஸில் 2 பேர்த்த நான் உயிரோட காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்னை இப்படித்தான் மிரட்டிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சினும் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான் பாருங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை இந்த மாதிரி தப்பாக நடத்துறதுக்கு ரொம்பவே சாரி, நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிஸ்டர் பேக் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. சரி ஹீஜின் இவனுக்கு என்னதாச்சு, இவன் முதல்ல என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக் கேட்கும்போது தெரியல, அவர் இந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்கார் அப்படின்னு ஹீஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே நம்ம சங்ஜின்வும் அவனோட கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் ஸோ வீட்டுக்கு. சரி மிஸ்டர் வாங் நீங்கள் எப்படியாவது அவங்க கூட பேசி நம்மளோட கில்டில் அவனை சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பேக் சொல்கிறாப்புல. சரிங்க சார் அப்படின்னு அவருமே ஓகே சொல்லிட்டாப்புல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்ஜின் வு ஹானை கூட்டிகிட்டு போய் அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டுட்டா. சரிடா சங்ஜின் வு நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் இந்த இடத்துல வாடாப்படம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்னடா இது இப்போ வாடாப்படம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பட் எதுவுமே கேட்கல. சரி சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இவன் ஏற்கனவே ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இந்த எல்ஃப் கேப்டன் பரூக்காவை அவன் திரும்ப அவனோட ஷேடோ ஆர்மியில் சேர்த்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவனோட ரீஅவேக்கனிங்க்கு 3 வாய்ப்பு தான் இருக்குது. அந்த 3 வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனால் ரீஅவேக்கன் பண்ண முடியல. இவன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருந்திருக்கிறான். பட் இருந்தாலுமே அவனோட அந்த வெப்பனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே யூஸ் ஆகாத ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு நாள் முழுக்க போராடிட்டு இருந்திருக்கிறேன்னா இல்லை கண்டிப்பாக கிடையாது. எனக்கு 3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம சங்ஜின் போ. டே அண்ணா நான் சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அவங்களுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படி புது புது குவெஸ்ட்டோட நம்ம சங்ஜின்வோட இந்த நாள் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சங்ஜின் ஹூ தான் இங்கே வந்திருக்கிறாப்புல. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு குவெஸ்ட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கூட இன்னொருத்தவங்களும் வராங்க அப்படின்னு சங்ஜின் ஹூ சொல்கிறாப்புல. யாருன்னு பார்த்தது தெரியுது, அந்த இடத்துல ஹான் தான் வந்துக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே இவங்களும் நம்ம கூட வரப்போகிறாங்களா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக இவ்வளோ தான் வரப்போகிறா. ஏன்னா இவன் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஹான் சாங்கி தான் இவளோட பேர் அப்படிங்கிறாங்க. ஹே சங்ஜின் ஓ எப்பட்றா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னது ஹே சங்ஜின் ஓ எப்பட்றா இருக்கிறியா, என்ன வாடப்படம்னு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. நைட்டு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டியா, ஏன்னா நைட்டு எனக்கே ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, நைட்டு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சங்ஜின் ஊ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி மிஸ்டர் சங்ஜின் ஊ அவளுக்கு இன்னும் அண்டர் ஏஜ் தான் தெரியும் உங்களுக்கு, அதேமாரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு பூ கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா இப்போ அண்டர் ஏஜாக இருந்தால் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜின் ஊக்கு எதுவுமே புரியல. அவன் வேறு மாதிரி சொல்கிறான், இவன் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நாம் இன்னும் வேறு ஒரு கொஸ்டிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.